ஹலோ பசங்களாம், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஸோ நம்மளுடைய லைவுக்கு நம்ம வந்தாச்சு. ஐ ஹோப் எவ்ரி ஒன் குட். உங்களோட கமெண்ட்ஸ் பார்க்குறதுக்கு நானும் இங்கே லைவில் ரெடி ஆகிட்டேன். எல்லாரும் லைவுக்கு வந்துட்டீங்கன்னா ஹாய் மேம் வி ஆர் ரெடி அப்படிங்கிறத நீங்கள் சொல்ல ஆரம்பிக்கலாம். கடகடன்னு சொல்ல ஆரம்பிங்க. ஹாய் மேம் வி ஆர் ரெடி அப்படிங்கிறத நீங்கள் சொன்னீங்கன்னா அதில் இருந்து நம்ம அப்படியே சட்டுன்னு நம்மளுடைய கான்செப்ட்ஸ் எல்லாத்தையும் அனலைஸ் பண்ணுறதுக்கு போயிடலாம். பசங்களா எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஸோ ஸ்கூல்ஸில் எக்ஸாம்ஸ் எப்படி போயிட்டுருக்கு? ஃபைனல் எக்ஸாம்க்கான ஸ்கெடியூல் எல்லாம் கொடுத்துட்டாங்களா? இஃப் எஸ், எந்த அளவுக்கு நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கீங்க? இது எல்லாத்தையுமே இங்கே கமெண்ட்ஸ் பாக்ஸில் நீங்கள் சொல்ல ஆரம்பிக்கலாம். ஐ எம் வெயிட்டிங் ஃபார் யோர் கமெண்ட்ஸ். உங்களோட கமெண்ட்ஸ்க்காக நான் இங்கனக்குள்ளே வெயிட் பண்ணிகிட்ருக்கேன் பசங்களா. ஐ எம் வெயிட்டிங் ஃபார் யுவர் கமெண்ட்ஸ். நீங்கள் கடகடா நீங்கள் எனக்குள்ளே சொல்ல ஆரம்பிக்கலாம். எப்படி ப்ரிப்பரேஷன்ஸ் போயிட்டுருக்கு மேம்? இந்த லெசன்ஸ்லாம் நான் எந்த அளவு படிச்சிருக்கேன்? இந்த மாதிரி நிறையா விஷயத்த நீங்கள் சொல்லலாம். தென் ஸ்கூலில் ஸ்பெஷல் கிளாஸஸ் எதுவும் போடுறாங்களா 10th எல்லாம் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு? இஃப் எஸ், எப்போ இருந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க? இந்த மாதிரி எக்கச்சக்கமான விஷயங்களை நீங்கள் என்னோட ஷேர் பண்ணுறதுக்கு ரெடியாக இருப்பீங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். Come and say hi ma'am and you can tell yes welcome to the session அப்படிங்கறத நீங்களே எனக்கு சொல்லலாம். மேம் ப்ளீஸ் வெல்கம் டு அவர் 9th standard அப்படின்னு நீங்க சொல்லலாம் பசங்களா. ஐ எம் வெயிட்டிங் ஃபார் யுவர் கமெண்ட்ஸ். நம்மளுடைய செஷனுக்குள்ள நம்ம போக ஆரம்பிச்சிடலாம். ஸோ டுடே ஐ எம் கோயிங் டு டாக் அபவுட் த டாபிக் தட் இஸ் அ கிளாஸ் 9ல சயின்ஸ் லெசன் என்ன ஹீட். ஒன் ஷாட்ல பார்க்க போறோம். ஸோ சட்டு புட்டுன்னு நம்ம ஒன் ஷாட்ல பார்த்துடலாமா? ஸோ ஒன் ஷாட் பெராமீட்டரில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் எப்போவுமே டாபிக் கவர், என்ன டாபிக்பா கவர் ஆகும் அப்படிங்கிறத தான் நான் இங்கே எனக்குள்ளே பேசுகிறேன். ஓகேங்களா? ஸோ டாபிக் கவர், என்ன டாபிக் கவரப் ஆகியிருந்திருக்கும் யோசிங்க. நீங்கள் அப்படியே உங்களோட டேர்ம்ஸ் எல்லாம் யோசிக்க ஆரம்பிக்கலாம். ஸோ நீங்கள் அப்படியே லைனாகவே யோசிக்க ஆரம்பிக்கலாம். சரிங்களா? ஸோ அப்படியே கடகடன்னு நீங்கள் யோசிக்க ஆரம்பிக்கலாம். அப்படியே நானும் இங்கே எனக்குள்ளே லைவுக்கு போயிடுறேன். ஓகே, டாபிக் கவர், எஃபெக்ட் ஆஃப் ஹீட். ஸோ ஹீட் எப்படி இருக்கும், எப்படி டிரான்ஸ்ஃபர் ஆகும், அந்த டேர்ம்ஸை பற்றி நம்ம பேச போகிறோம். அடுத்து அப்படியே கண்டினியூ பண்ணோம் அப்படின்னா டிரான்ஸ்ஃபர் ஆஃப் ஹீட், ஹீட் எப்படி தான் டிரான்ஸ்ஃபர் ஆகும் அதை நம்ம இங்கனக்குள்ளே பேசலாம். ஸோ கண்டினியூஸ்லி டெம்பரேச்சர், ஸோ டெம்பரேச்சர் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம பேசலாம். தென் ஸ்பெசிஃபிக் ஹீட் கெப்பாசிட்டி, சேஞ்ச் ஆஃப் ஸ்டேட், லேட்டன்ட் ஹீட், இதோட சேர்ந்து நம்ம அடுத்து பேச போகிறது இன்னும் ஃபியூ எக்ஸாம்பிள்ஸ். இதை தான் நான் உங்களுக்கு பேச போகிறேன். ஸோ ஐ ஹோப் எவ்ரி ஒன் ரெடி. இஃப் யூ ஆர் ஆல் ஹியர் கம் அண்ட் சே ஹாய் மேம் வி ஆர் ஹியர் அப்படின்னு நீங்கள் சொல்ல ஆரம்பிக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் செஷன் நான் இங்கே லைவ்குள்ளே போகிறேன். த ஃபர்ஸ்ட் ஒன், வாட் இஸ் அ ஹீட்? ஹீட் இஸ் அ ஃபார்ம் ஆஃப் எனர்ஜி. டெம்பரேச்சர் டிஃபரன்ஸ் இஸ் ஆல்சோ நோன் அஸ் ஹீட். உங்களோட கமெண்ட்ஸ் நான் பார்த்துட்டே இருக்கேன் பசங்களா. நீங்கள் என்ன டவுட்னாலும் என்ன டேர்ம்ஸ்னாலும் இங்கே எனக்குள்ளே சொல்லுங்கள். ஸோ ஹீட் இஸ் அ ஃபார்ம் ஆஃப் எனர்ஜி. ஃபர்ஸ்ட் ஒன், ஹீட் இஸ் அ ஃபார்ம் ஆஃப் எனர்ஜி. ஒரு எனர்ஜியோட ஃபார்மை தான் நான் ஹீட்னு சொல்கிறேன். செகண்ட் திங், த டெம்பரேச்சர் டிஃபரன்ஸ் இஸ் ஆல்சோ நோன் அஸ் ஹீட். டிகிரி ஆஃப் ஹாட்னஸாக இருக்கலாம், இல்லை டிகிரி ஆஃப் கோல்ட்னஸாக இருக்கலாம். ஸோ திஸ் இஸ் சிம்பிளி டினோட்டட் அஸ் அ ஹீட். ஒரு இடத்தும் சில்லுன்னு இருக்குது, அங்கே நான் கொஞ்சம் டெம்பரேச்சரை அப்ளை பண்ணுறேன், அதில் டெம்பரேச்சர் சேஞ்ச் நடக்குது அப்படின்னா இதை தான் நம்ம சிம்பிளி ஹீட் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ ஒரு ஆப்ஜெக்ட் மேலே நான் அப்ளை பண்ணுறது தான் ஹீட் அப்படிங்கிற பேராமீட்டரில் நம்ம டினோட் பண்ணுறோம். ஸோ ஹீட் இஸ் அ ஃபார்ம் ஆஃப் எனர்ஜி தட் ஃப்ளோஸ் ஃப்ரம் த ஹாட் பாடி டு கோல்ட் பாடி. அதுக்கான மீன் என்னன்னு பார்த்தீங்கன்னா heat is always transfer from high temperature to low temperature. Temperature எங்க அதிகமா இருக்கு, temperature எங்க கம்மியா இருக்கு. It will always moves from high temperature to low temperature அப்படிங்கறத மறந்துடாதீங்க. And எது வரைக்கும் இது மூவ் அப் பண்ணும்? Until it reaches the same temperature. Same temperature higher orderல நீங்க படிக்கும்போது thermal equilibrium அப்படிங்கிற வேர்ட்ல நீங்க படிப்பீங்க. Thermal equilibrium in sense temperature will be equal, that is denoted as a thermal equilibrium. அந்த parametersல நீங்க படிக்க ஆரம்பிச்சிடுவீங்க. So this is simply a heat. ஹீட்னா என்னன்னு நம்ம சொல்லியாச்சு. அப்படியே நம்ம கண்டினியூ பண்ணலாம். எஃபெக்ட் ஆஃப் ஹீட், நான் ஹீட் அப்ளை பண்றது மூலமா என்னென்ன எஃபெக்ட்ஸ் நடக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கு? சிம்பிளி 3 எஃபெக்ட்ஸ் தான் நடக்கும். அது என்னென்ன எஃபெக்ட்னு பாருங்க. டெம்பரேச்சர் உங்களுக்கு சேஞ்ச் ஆகும், ஸ்டேட் சேஞ்ச் ஆகும், கெமிக்கல் சேஞ்சஸ் நடக்கும். ஃபர்ஸ்ட், வாட் இஸ் த டெம்பரேச்சர் சேஞ்ச்?
ஸோ வாட் இஸ் அ டெம்பரேச்சர் சேஞ்ச் அப்படின்னா அது ஒரு நார்மல் டெம்பரேச்சரில் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ராடை நான் எடுத்துக்கிறேன், அந்த ராடை நான் வந்து வச்சு ஹீட் பண்ணுறேன். அப்போ ஹீட் பண்ணும்போது 0 டிகிரி செல்சியஸ்லையோ இல்லைன்னா நார்மல் ரூம் டெம்பரேச்சர்லையோ இருந்த என்னோட ராட் வந்து டெம்பரேச்சர் அதிகமாக இன்க்ரீஸ் ஆகுது. அப்போ அந்த ராடை தொட்டால் நமக்கு ஹீட் ஆகுது, தொட்டால் நமக்கு ரொம்ப சூடாக இருக்குது அப்படிங்கிறத நம்ம ஹைலைட் பண்ணுறோம். ஸோ அதை தான் நான் என்னன்னு சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெம்பரேச்சர் சேஞ்ச். ஒன்றும் இல்லை, குக் பண்ணிட்டு இருப்போம், அப்போ என்ன பண்ணுவோம், கரண்டி எடுத்து நம்ம இப்படி கிண்டுவோம். இப்படி பண்ணும்போது பண்ணிட்டு அந்த கரண்டி நம்ம தெரியாமல் நம்ம டெப்த்து வரைக்கும் பிடிச்சிட்டோன்னா சட்டுன்னு சுட்டு வைக்கிறது இல்லையா? ஸோ தட் இஸ் அ சேஞ்ச் இன் டெம்பரேச்சர். செகண்ட் ஒன் பாருங்க, சேஞ்ச் இன் ஸ்டேட். ஒரு ஐஸ் கியூப் எடுத்துக்கிறோம், அந்த ஐஸ் கியூப் மேலே நான் டெம்பரேச்சரை அப்ளை பண்ணுறேன். ஸோ ஒரு ஐஸ் கியூப் மேலே நம்ம டெம்பரேச்சர் அப்ளை பண்ணும்போது என்ன ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அந்த ஐஸ் கியூப் மெல்ட் ஆகி எனக்கு வாட்டர் கண்டென்ட்டாக மாறுது. அப்படி எனக்கு வாட்டர் கண்டென்ட்டாக அது மாறுறதை தான் நம்ம சேஞ்ச் இன் த ஸ்டேட் அப்படின்னு சொல்லி டினோட் பண்ணுறோம். த நெக்ஸ்ட் ஒன் கெமிக்கல் சேஞ்ச். அது உங்களுக்கு நல்லாவே தெரியும், ஏதாவது ஒரு லிக்விடை நம்ம வந்து ஹீட் பண்ணும்போதோ கோல் பண்ணும்போதோ அதில் கெமிக்கல் சேஞ்சஸ் நடக்கிறதுக்கு அதிக அளவு பாசிபிலிட்டிஸ் இருக்குது அப்படிங்கிறதும் நமக்கு நல்லாவே தெரியும் இல்லைங்களா? ஸோ தேர் இஸ் a lot of possibilities அப்படிங்கிறதையும் நான் ஹைலைட் பண்ணிடுறேன். If you have any doubt, you can come and ask here. நீங்கள் இங்கே வந்து சொல்லலாம் பசங்களா, comment on here. ஓகேங்களா? என்ன டவுட்னாலும் இங்கே வந்து தாராளமாக நீங்கள் கமெண்ட்ஸ் பண்ண ஆரம்பிக்கலாம். ஓகே, நம்ம இப்படியே நான் கண்டினியூ பண்ணுறேன். உங்கள் கமெண்ட்ஸ் பாக்ஸ் செஷனை என்கேஜ் பண்ணுறதோடையே நான் அப்படியே இங்கே உங்களுக்கு கண்டினியூ பண்ணிக்கிட்டே இருக்கேன். ஸோ நெக்ஸ்ட் நம்ம மூவ் அப் பண்ணுறது என்னன்னு பார்க்கலாம். இந்த எஃபெக்ட்ஸ் நீங்கள் பார்த்துட்டீங்க, எஃபெக்டோட சேர்த்து நம்ம அடுத்த பராமீட்டருக்கு போக போகிறோம். ஸோ தட் இஸ் அ ஹீட் ட்ரான்ஸ்ஃபர். ஸோ ஹீட் எப்படி ட்ரான்ஸ்ஃபர் ஆகும் இதை தான் நான் பேச போகிறேன். Heat transfer ஆகுமா? Yes, it is a form of energy. It will transfer from one place to another place. ஒரு பிளேஸ்ல இருந்து இன்னொரு பிளேஸ்க்கு ஹீட் ஈஸியா டிராவல் ஆகும். That is the point. So heat என்ன டேர்ம்ஸ்ல டிராவல் ஆகும்? So 3 டேர்ம்ஸ்ல டிராவல் ஆகும்: conduction, convection, radiation. ஓகே, அப்ப நம்ம ஒவ்வொன்றா தெரிஞ்சுக்கணும். ஹீட் இப்படி 3 modes of transfer எடுத்து வச்சிருக்கு: கண்டக்ஷன், கன்வெக்ஷன் அண்ட் ரேடியேஷன். ஸோ ஒவ்வொரு மோட்ஸையும் இந்த இடத்துல நம்ம அனலைஸ் பண்ணி பேச போகிறோம். லெட் அஸ் கோ. வாட் இஸ் அ கண்டக்ஷன்? ஒரு டயக்ராம்ல நான் மூணையுமே சொல்ல ட்ரை பண்ணியிருக்கேன். திஸ் இஸ் அ கண்டக்ஷன், திஸ் இஸ் அ கன்வெக்ஷன் அண்ட் திஸ் இஸ் அ சிம்பிளி அ ரேடியேஷன். சரிங்களா? இதையும் தாண்டி ஒரு ப்ராப்பர் எக்ஸ்பிளனேஷனாக போனால் எப்படி இருக்கும்? கண்டக்ஷன் ஒரே ஒரு பாயிண்ட் தான் கண்டக்ஷனை பொறுத்த வரைக்கும். தட் இஸ் எனக்கு ஆப்ஜெக்ட் எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒன்னோட ஒன்று டச் ஆகி இருக்கணும். தட் இஸ் மை கண்டக்ஷன். வேற ஒன்றுமே தேவையில்லை. என்னைய பொறுத்த வரைக்கும் ஆப்ஜெக்ட் எனக்கு சிம்பிளி டச் ஆகி இருக்கணும், அவ்வளோதான், வேற எதுவுமே தேவையில்லை. ஸோ கண்டக்ஷன் will happen only at the solids. ஹையர் டெம்பரேச்சர்ல இருந்து லோயர் டெம்பரேச்சருக்கு போகும், மாலிகுல்ஸை மூவ் அப் பண்ண வைக்காது. அதுவும் இல்லாமல் அந்த ஆப்ஜெக்டோட டைரக்ட் கான்டாக்ட்ல எனக்கு இருக்கும். அதை தான் நான் டச் ஆகி இருக்கும்னு சொல்லியிருக்கேன். ஸோ இன்னொரு வேர்டில் டினோட் பண்ணால் எப்படி டினோட் பண்ணலாம்? டைரக்ட் கான்டாக்ட். ஓகேங்களா? இந்த இடத்துல எனக்கு டைரக்ட் கான்டாக்ட்ல அது இருக்கும். அப்போ டைரக்ட் கான்டாக்ட்ல இருக்குன்னா நம்ம என்ன சொல்கிறோம்? அந்த இடத்துல அந்த ஆப்ஜெக்டை நான் கொண்டு போய் நல்லா கான்டாக்ட் பண்ண வைக்கணும். அப்படின்னா தான் கண்டக்ஷன் நடக்கும். மேம் எக்ஸாம்பிள் சொல்லுங்க. நம்ம சொன்னால் அதே நம்மளுடைய கரண்டி எடுத்துக்கலாம். ஒரு ஹீட்டுக்கிட்ட கொண்டு போய் வைக்கிறத தாண்டி ஒரு ஹீட்டுக்குள்ளே கொண்டு போய் வைப்பீங்க. உள்ளே கொண்டு போய் வைக்கும்போது என்ன ஆகும்? உங்களுக்கு அந்த கரண்டி ஹீட்டாக ஆரம்பிக்கும் நெருப்புக்குள்ளேருந்து படும்போது. அதை தான் நான் இந்த இடத்துல கண்டக்ஷன் ப்ராசஸ் அப்படின்னு சொல்கிறேன். கண்டக்ஷன் ப்ராசஸ்க்கு எக்ஸாம்பிள் மெட்டல் யூட்டென்சில்ஸ். நம்ம யூஸ் பண்ணுற எல்லா யூட்டென்சில்ஸுமே நீங்கள் ஹீட்டோட டைரக்ட் கான்டாக்ட் கொடுக்கும்போது மட்டும்தான் அங்கே ஃபுட்டு குக் ஆகும். நீங்கள் இன்டைரக்டாவோ இல்லை டிஸ்டன்ஸோ மெயின்டைன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு குக் ஆகாது. செகண்ட் ஒன் இஸ் அ மர்க்குரி தெர்மோமீட்டர். ஸோ மர்க்குரி தெர்மோமீட்டர் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து முன்னாடி வாயில் வச்சுருப்பாங்க இல்லையா ஒரு தெர்மோமீட்டர், லிக்விட் ஃபில் பண்ணி, அந்த லிக்விட் தெர்மோமீட்டர் தான் மர்க்குரி தெர்மோமீட்டர். ஸோ நீங்கள் அதை யூஸ் பண்ணும்போது யூ கேன் கோ த்ரூ த பாயிண்ட். அந்த தெர்மோமீட்டரை நீங்கள் கையில் பிடிக்கணும், இல்லைனா வாயில் வைக்கணும். இந்த மாதிரி நீங்கள் டச் பண்ணும்போது மட்டும்தான் டெம்பரேச்சர் சேஞ்சை அனலைஸ் பண்ண முடியும். நெக்ஸ்ட், திஸ் இஸ் த கண்டக்ஷன் ப்ராசஸ்.
பாருங்க எல்லாத்துலேயுமே டைரக்ட் கான்டாக்ட் இருக்கு, எங்கேயுமே ஒரு மெஸ்அப் கிடையாது, எல்லாத்துலேயுமே டைரக்ட் கான்டாக்ட் இருக்கு. நெக்ஸ்ட் கண்டினியூஸ்லி வாட் இஸ் த கன்வெக்ஷன்? Convection will not happen in the solid, it will happen only at the liquids and gases. And also this is movement, transfer of heat by nearby the particles. Okay ingla, nearby irukra particles mela ஒரு movement கொடுக்கும். For example நான் வந்துட்டு இந்த wood fireல எல்லாம் உட்காந்து குளிர் காயற மாதிரி அந்த இடத்துல நின்று அப்படி கை வைக்கும் போது கதகதப்பா இருக்கும், பட் மற்றபடி அது பெருசாலாம் எதுவும் டிரான்ஸ்ஃபர் ஆகாது. ஸோ அப்போ இந்த இடத்துல திஸ் இஸ் அ sea breeze, land breeze, hot air balloons, அதாவது ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு அந்த கொஞ்ச நேரத்துக்கு அந்த ஹீட் மாலிகூல்ஸை எனர்ஜியை கொடுத்து டிரான்ஸ்ஃபர் பண்ணி விட்டுட்டு இருக்கும். இங்கே மாலிகூல்ஸ் ஹீட்டாக இருக்கா, இவன் மேலே போவான், மேலே இருக்கிற கோல்டு ஏரில் இருக்கக்கூடிய கோல்ட் மாலிகூல்ஸ் கீழே வருவான், இது ஹீட் அப்படியே அப்சர்வ் பண்ண வைக்கும். அதே மாதிரி மேலே போவாங்க கீழே வருவாங்க, மேலே போவாங்க கீழே வருவாங்க. ஸோ தட் இஸ் அவர் மேட்டர். ஸோ ஹியர் த கன்வெக்ஷன் ப்ராசஸ் இட் நீட் அ லிட்டில் பிட் மூமெண்ட் அப்படிங்கிறத நான் ஹைலைட் பண்ணி சொல்லிடுறேன். ஓகேங்களா? ஸோ அப்போ பாருங்க நான் சொன்னது நடக்குதா, கோல்டு ஏர் கீழே வர்றாங்க, வார்ம் ஏர் மேலே போகிறாங்க, அப்போ இது திரும்பவும் இந்த கோல்டு ஏரை வார்மாக மாற்றும். ஸோ இப்படியே அவங்க எக்ஸ்சேஞ்ச் ஆகிட்டு இருப்பாங்க. இதுக்கு டைரக்ட் கான்டாக்ட் அப்படிங்கிறது அவசியம் கிடையாது அப்படிங்கிறதையும் நான் ஹைலைட் பண்ணி சொல்லிடுறேன் பசங்களா. நவ் கண்டினியூஸ்லி த கன்வெக்ஷன் இன் டெய்லி லைஃப் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய வார்ம் ஏர் கோல்டு ஏரோட மூவ்மெண்ட், இதுதான் கோல்டு sea breeze, இப்படி தான் நமக்கு மூவ்மெண்ட் நடந்துட்டு இருக்கு. அதே மாதிரி என்னோட வார்ம் ஏர் மேலே பட்டு ஸ்னோ மெல்ட் ஆகிறது, இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கன்வெக்ஷன் ப்ராசஸ்னால தான் நடக்குது. ரேடியேஷன் ஹீரோ ஆஃப் த செஷன் அப்படின்னு சொல்லலாம். ரேடியேஷனை பொறுத்த வரைக்கும் இன்டைரக்ட் அப்படிங்கிற வேர்ட் ஹைலி பர்ஃபெக்டாக இருக்கும். செகண்ட் வேர்ட் இஸ் அ டிஸ்டன்ஸ். டிஸ்டன்ஸ் இஸ் டசன்ட் மேட்டர் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ரேடியேஷன் வந்து உட்காரும். அப்போ பார்த்தீங்கன்னா சன்ல இருந்து வரக்கூடிய ஹீட் அவ்வளோ டிஸ்டன்ஸில் வந்தாலும் எந்த விதமான நெக்லிஜென்ஸும் இல்லாமல் அந்த மொத்த ஹீட் அண்ட் இன்டென்சிட்டியை நமக்கு இங்கே இறக்குது. ஸோ தட் இஸ் த ரேடியேஷன். And also radiation does not need a medium. எனக்கு solid வேணா, liquid வேணா, gas வேணா, ஈவன் வேக்யூமா இருந்தாலும் நான் ட்ராவல் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி எனக்கு ரேடியேஷன் சொல்லும். The only one best example is sun. The சன்னோட ஹீட் எனக்கு ஏர்த்தை வேக்யூம்ல ட்ராவல் பண்ணி ரீச் பண்ணுது அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் இந்த இடத்துல நீங்கள் கிளியராக தெரிஞ்சுக்கோங்க. தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ திஸ் இஸ் அ ரேடியேஷன். சப்போஸ் இந்த ரேடியேஷன் டிஸ்டன்ஸ் டிபெண்ட்டாக இருந்திருந்தா அவ்வளோ டிஸ்டன்ஸ் கிராஸ் பண்ணி வரும்போது டெஃபினட்டாக உங்களுக்கு என்ன இருந்திருக்கும், எர்த்தோக்கு ஹீட் சன்லேருந்து வந்திருக்காது. பிகாஸ் தட் இஸ் அ டூ மச் டிஸ்டன்ஸ், ரைட்? கண்டிப்பாக வந்திருக்காது. ஸோ அதை நீங்கள் கிளியராக எனக்குள்ள ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ திஸ் இஸ் அ ரேடியேஷன். ரேடியேஷன்ஸோட ஹீட் டிரான்ஸ்ஃபர் எந்த மீடியமும் தேவையில்லை, அப்படியே அழகா எனக்கு அப்படியே என்ன ஆயிடும், டிரான்ஸ்ஃபர் ஆயிட்டு வந்துகிட்டே இருக்கும். சரியா பசங்களா? நெக்ஸ்ட் போலாம். வாட் இஸ் டெம்பரேச்சர்? திஸ் இஸ் த ஒன்லி ஒன் டெஃபினிஷன் யூ வில் ஸ்டடி ஈவன் இன் த ஹையர் கிரேட்ஸ். ஒன்லி ஒன் டெஃபினிஷன். ஸோ தட் டெஃபினிஷன் இஸ் temperature is a degree of hotness or coldness. This is the only one definition. The second one, temperature thermometer யூஸ் பண்ணி தான் மெஷர் பண்ண முடியும். I'm waiting for your comments பசங்களா. உங்களோட கமெண்ட்ஸை எனக்குள்ள நீங்கள் போடலாம். என்ன டவுட்னாலும் இங்கே எனக்குள்ள கேட்கலாம். சரிங்களா? என்ன டவுட்னாலும் நீங்கள் எனக்குள்ள கேளுங்க. I'm ready to explain. ஸோ இந்த இடத்துல டெம்பரேச்சர் பேசஸ்க்குள்ளே நம்ம ஜம்ப் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். ஸோ டெம்பரேச்சர் உங்கள் கமெண்ட்ஸை நான் பார்த்துக்கிட்டே இருக்கேன். கான்செப்ட் ஆஃப் டெம்பரேச்சர். So the degree of hotness or coldness is the temperature. It is used by the thermometer. Okay. இந்த டெம்பரேச்சரை எப்படி மெஷர் பண்ணுவாங்க? The measurement is a SI unit. அதாவது நம்ம யூஸ் பண்ண வேண்டிய ப்ராப்பர் யூனிட் இஸ் a Kelvin. பட் ப்ராக்டிக்கல் யூனிட்னு ஒன்று இருக்குது, நம்ம எல்லாருமே யூஸ் பண்ணுற அந்த ப்ராக்டிக்கல் யூனிட் இஸ் a Celsius அப்படிங்கிறத டினோட் பண்ணிடுறேன். இது இல்லாமல் இன்னொருத்தவங்க வேற உட்காந்துருக்காங்க, தட் இஸ் த ஃபாரன்ஹீட் இஸ் ஆல்சோ ஏ அனதர் யூனிட். அப்போ என்ன பொறுத்த வரைக்கும் கெல்வின், செல்சியஸ், ஃபாரன்ஹீட் இப்படிங்கிற 3 யூனிட் டெம்பரேச்சரோட எல்லா இடத்துலையுமே கனெக்ட் ஆகிருக்கும். ஸோ அந்த டெம்பரேச்சர் இப்போ இவங்களுக்குள்ள என்ன கனெக்ஷன்ஸ் இருக்கும் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். இஃப் யூ வாண்ட் கன்வெர்ட் ஃப்ரம் ஒன் யூனிட் டு அனதர் யூனிட்,
இப்போ நீங்க செல்சியஸ்ல இருந்து கெல்வினுக்கு கன்வெர்ட் பண்ணணும்னு நினைச்சா ஸோ வாட் வில் டூ ஸோ செல்சியஸ்ல ஒரு வேல்யூ இருக்கு கெல்வினுக்கு கன்வெர்ட் பண்ணணும்னு நினைச்சா the conversion the Kelvin is equal to 273 plus the value of degree Celsius. Celsius oda value 27, Kelvin is 300, Celsius oda value 127, Kelvin is 400. So இந்த மாதிரி உங்களால மெஷர் பண்ண முடியும். இதே மாதிரி ஃபாரன்ஹீட்ல இருந்து நான் செல்சியஸ்க்கு மாத்தணும் அப்படின்னு நினைச்சேன்னா the Celsius is equal to 5 divided by 9 Fahrenheit minus 32ங்கிறத நீங்க யூஸ் பண்ணலாம். ஓகேங்களா? அப்போ ஒரு யூனிட்ல இருந்து இன்னொரு யூனிட்டுக்கு கன்வெர்ட் பண்றதுங்கிறது இதுதான். அப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் மூவ் அப் பண்றேன். ஸோ லுக் அட் ஹியர் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு குட்டி எக்ஸாம்பிளுக்கு போகலாம். செல்சியஸ் இஸ் 100 டிகிரி அப்படின்னு எனக்கு சொல்லிட்டாங்க. இதை கெல்வின் ஸ்கேலுக்கு கன்வெர்ட் பண்ண சொல்றாங்க. So Kelvin is equal to 273 plus 100. Therefore simply I will get 373ங்கிறத நான் ஹைலைட் பண்ணிக்கிறேன். இப்படிதான் எனக்கு செல்சியஸ் ஸ்கேல் ஆன் த கெல்வின் அண்ட் ஃபாரன்ஹீட்ல எனக்கு ஒர்க் ஆகுது. ஸோ இந்த ஃபார்முலாஸ் ஆர் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். மறந்துடாதீங்க, கம்பல்சரி நீங்க பார்க்க வேண்டிய ஃபார்முலா. சரியா பசங்களா? கம்பல்சரி நீங்க பார்க்கணும் கண்டினியூஸ்லி. இதோ உங்களோட நாலேஜுக்கு Kelvin, Celsius, Fahrenheit. These are the scales to measure the temperature அப்படிங்கறத ஞாபகம் வச்சுக்கோங்க. These are the main scales. ஓகேங்களா? இப்போ அப்படியே நம்ம கண்டினியூ பண்ண ஆரம்பிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் பேராமீட்டருக்கு நம்ம அப்படியே மூவ் அப் பண்றோம். Kelvin, Celsius, Fahrenheit ஓட டயக்ராம் இங்க இருக்கு. ஸோ ஹியூமன் பாடியோட டெம்பரேச்சர் 37 டிகிரி செல்சியஸ்னு உங்க எல்லாத்துக்குமே தெரியும். ஹாஸ்பிட்டல் போனோம் 98 டிகிரி ஃபாரன்ஹீட்னு சொல்லுவாங்க. 100 டிகிரியா மாறுதுன்னா அது ஃபாரன்ஹீட்ல சொல்றாங்க நமக்கு ஃபீவர் வந்துருச்சுன்னு. இதே கெல்வின்ல 310. அப்ப பாத்தீங்கன்னா எந்த ஸ்கேல்ஸை மெஷர் பண்றீங்க அப்படிங்கிறது தான் இருக்கு. இதுலயே இன்னொரு பாயிண்ட் இருக்கு, தட் இஸ் அ பாயிலிங் பாயிண்ட் அண்ட் ஃப்ரீசிங் பாயிண்ட். கெல்வினை பொறுத்த வரைக்கும் 373 இஸ் அ பாயிலிங் பாயிண்ட். செல்சியஸ்ல வாட்டரோட பாயிலிங் பாயிண்ட் 100 டிகிரி செல்சியஸ். ஃபாரன்ஹீட்ல 2112 அப்படிங்கறத மறந்துடாதீங்க. அதே நம்ம அப்சல்யூட் ஜீரோன்னு சொல்றாங்க. அப்சல்யூட் ஜீரோனா தட் இஸ் அட் 0 Kelvin. So this is a freezing point of water. This is denoted as a absolute zero. யாராவது அப்சல்யூட் டெம்பரேச்சர் அப்படின்னு சொல்லி மெஷர் பண்ணாங்கன்னா நீங்க freezing point of waterக்கு மூவ் பண்ணிருங்க. That is a 0 Kelvin. That is a here. That is a minus 273 degree Celsius. Here minus 459 degree Fahrenheit. So அதுதான் absolute zero, absolute temperature. Absolute zero 0 டிகிரி செல்சியஸ் கிடையாது, 0 Kelvin அப்படிங்கறத நான் உங்களுக்கு எனக்குள்ள ஹைலைட் பண்ணி சொல்லிடுறேன் பசங்களா. ஸோ இப்போ அப்படியே நம்ம அடுத்தடுத்த பராமீட்டர்ஸ்க்கு மூவ் அப் பண்ண போறோம். பாருங்க என்னென்ன பராமீட்டர்ஸ்க்கு போறோம், எப்படி எல்லாம் ஒர்க் பண்ணலாம்ங்கிறத பாருங்க. உங்க கமெண்ட் செக்ஷனை நான் பார்த்துட்டே தான் இருக்கேன். நீங்க தாராளமா கமெண்ட்ஸ் பண்ண ஆரம்பிக்கலாம். Yes, absolute zero, which is 0 Kelvin. So 0 Kelvin temperature is simply denoted as a absolute zero. எல்லா gases-மே அதுல work ஆகணும். அதுதான் rule. Now look at here, on what factor does heat energy depend? Heat energy எதை depend பண்ணிருக்கும்? அப்போ heat energy ஏன் எதை depend பண்ணணும்? So that is mean by the specific heat capacity. அததான் நான் specific heat capacity ன்னு சொல்றேன். So what is a specific heat capacity? ரொம்ப அழகா ஞாபகம் வச்சுக்கலாம். That is 1 gram of mass இருக்கக்கூடிய வாட்டர்ல, ஓகேங்களா? 1 gram of water இல்லனா 1 gram of mass அப்படின்னு கூட எழுதிக்கங்க. 1 gram of massல 1 டிகிரி செல்சியஸ் அப்படி இல்லைன்னா 1 கெல்வின் டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு, 1 டிகிரி செல்சியஸ் இல்லைன்னா 1 கெல்வின் டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு நீங்க கொடுக்க வேண்டிய தேவையான ஹீட் எனர்ஜி, அப்படிங்கறத நான் டினோட் பண்ணிக்கிறேன். ஹீட் எனர்ஜி. So that is a specific heat capacity. So 1 gram of
1 கிலோகிராமுக்கு போகக்கூடாது. ஓகே, 1 கிராம் தான் இங்கனக்குள்ள நமக்கு டெஃபினிஷன். 1 கிராம் ஆஃப் வாட்டர் இருக்கு, அதோட டெம்பரேச்சர் ஆல்ரெடி 33. இப்போ நான் எதுக்கு சேஞ்ச் பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா 34க்கு சேஞ்ச் பண்ணுறேன். ஸோ 1 கிராம் ஆஃப் வாட்டர் எனக்கு 33 டிகிரி செல்சியஸ்லேருந்து 34க்கு கன்வெர்ட் பண்ணுறதுக்கு நான் எவ்வளோ டெம்பரேச்சர் கொடுக்கணுமோ, எவ்வளோ ஹீட் எனர்ஜி கொடுத்தா அதோட டெம்பரேச்சர் 33லேருந்து 34க்கு மூவ் அப் ஆகுமோ, தட் இஸ் டினோட்டட் as a specific heat capacity. சரியா பசங்களா? தட் இஸ் டினோட்டட் as a specific heat capacity. ஸோ இந்த ஸ்பெசிஃபிக் ஹீட் கெப்பாசிட்டி எதெல்லாம் டிபெண்ட் பண்ணியிருக்கு? மாஸ், சேஞ்ச் இன் டெம்பரேச்சர் அண்ட் நேச்சர் ஆஃப் த சப்ஸ்டன்ஸ். அப்போ எல்லாத்துக்குமே ஒரே மாதிரி இருக்காது. உங்கள் கமெண்ட் பாக்ஸ் நான் பார்த்துட்டே தான் இருக்கேன். என்ன டவுட் அப்படின்னாலும் நீங்கள் இங்கே எனக்குள்ளே ஹைலைட் பண்ணலாம். ஓகேங்களா? அப்போது இது எல்லாத்தையும் ஒரே நேரத்தில் டிபெண்ட் பண்ணி இருக்காது. ஒவ்வொரு இடத்துலையும் நேச்சர் ஆஃப் த சப்ஸ்டன்ஸ் மாற்றும் போது அது மாறும். அதுக்கடுத்து நீங்கள் ஒவ்வொரு மாஸ் மாற்றும் போது அது சேஞ்ச் ஆகும், டெம்பரேச்சர் மாற்றும் போது அது சேஞ்ச் ஆகும். ஸோ இந்த ஹீட் அப்படிங்கிறது எனக்கு கிட்டத்தட்ட நிறைய பேராமீட்டர்ஸை டிபெண்ட் பண்ணி இருக்கு அப்படிங்கிறத நான் ஹைலைட் பண்ணிடுறேன். ஓகே, அப்போ வாட் இஸ் அ ஸ்பெசிஃபிக் ஹீட்னு கேட்டால் நீங்கள் ஜஸ்ட் லைக் தட் இப்படி ஆன்சர் பண்ணலாம் பசங்களா? சரிங்களா? வாட் இஸ் அ ஸ்பெசிஃபிக் ஹீட்னு கேட்டால் இப்படி ஜஸ்ட் லைக் தட்னு நீங்கள் ஆன்சர் பண்ணலாம். கண்டினியூஸ்லி ஹீட் எனர்ஜி Q, மாஸ் M, ஸ்பெசிஃபிக் ஹீட் C, specific heat capacity என்ன லெட்டர்ல சொல்றோம்? C, change in temperature. So the relation is Q is equal to mc del T. இந்த ரிலேஷன் எப்போ ஒர்க் ஆகும்னா, நீங்க டெம்பரேச்சர் கொடுக்குறீங்க, அப்போ அந்த ஆப்ஜெக்ட் கான்ஸ்டண்டா எனக்கு மெயின்டைன் ஆகுது, எந்த ப்ராப்ளமும் இல்லாம, அந்த டைம்ல இந்த இது ஒர்க் ஆகும். இதே நீங்கள் டெம்பரேச்சர் கொடுக்குறீங்க, ஆப்ஜெக்ட் எனக்கு மெல்ட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஸோ Q is equal to ml. ஆப்ஜெக்ட் மெல்ட் ஆயிடுச்சுன்னா யூ ஹாவ் டு கோ ஃபார் த ml. ஆப்ஜெக்ட் மெல்ட் ஆகலை, ஆப்ஜெக்ட் ஸ்டேஸ் எனக்கு வாட் வாஸ் தட் ஸ்டேட்டை சேஞ்ச் ஆகலை, ஸ்டேட் சேஞ்ச் ஆப்ஜெக்ட்ல நடக்கலை அப்படின்னா தான் ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன். இல்லை ஆப்ஜெக்ட்ல ஸ்டேட் வந்து சேஞ்ச் ஆயிடுச்சு, லிக்விட் கேஸாக மாறிடுச்சு, சாலிட் லிக்விடாக மாறிடுச்சுன்னா செகண்ட் ஈக்குவேஷனுக்கு நீங்கள் போயிடணும். ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னாவே ஒரு எனர்ஜி என்னென்ன பராமீட்டர்ஸ் எல்லாத்தையுமே டிபெண்ட் பண்ணி இருக்குங்கிறது ரொம்ப அழகாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். சரியா பசங்களா? கண்டினியூ பண்ணலாமா? அப்போ இங்கே நான் அடுத்த கொஸ்டின் வருது. மேம், M is mass, C is a specific heat capacity, T is a temperature. பக்காவாக சொல்லிட்டீங்க. தென் வாட் இஸ் a L? L அப்படிங்கிறது என்ன? ஸோ எல்லை பற்றி சொல்லவே இல்லையே. எல்லை தான் இப்போ நான் இன்ட்ரடியூஸ் பண்ண போகிறேன். அப்படியே வெயிட் பண்ணிகிட்டே இருங்க, எல்லாம் இன்ட்ரடியூஸ் பண்ணிடலாம். சரிங்களா? ஸ்பெசிஃபிக் ஹீட் பற்றி நம்ம டெஃபினிஷன் படிச்சுட்டோம். ஸோ நீங்கள் கரெக்டாக 1 கிராம் இல்லைன்னா 1 கிலோகிராம் ஆஃப் சப்ஸ்டன்ஸில் 1 டிகிரி செல்சியஸ் இல்லைன்னா 1 கெல்வின் டெம்பரேச்சரை இன்க்ரீஸ் பண்ணணும். இருக்கிறதுலே யாருக்கு ஸ்பெசிஃபிக் ஹீட் அதிகம் அப்படின்னா வாட்டருக்கு தான் ஸ்பெசிஃபிக் ஹீட் அதிகம். மேம், ஸ்பெசிஃபிக் ஹீட்டுங்கிறது ஃபிசிக்ஸ் வேர்டில் எனக்கு புரியுது, ப்ராக்டிக்கலாக சொல்லுங்கள். சீக்கிரமாக ஹீட்டை அப்சர்வும் பண்ணிடும், சீக்கிரமாக ஹீட்டை ரிலீஸும் பண்ணிடும், அதுதான் ஸ்பெசிஃபிக் ஹீட். இப்போ இன்னும் கிளியராக இருக்கும்னு நினைக்கிறேன். ஆயிலை கம்பேர் பண்ணும்போது வாட்டர் சீக்கிரமாக ஹீட் ஆயிடும், ஆயிலை கம்பேர் பண்ணும்போது வாட்டர் சீக்கிரமாக கூல் ஆயிரும். தட் இஸ் த ஸ்பெசிஃபிக் ஹீட். இப்போ கிளியர் ஆயிடுச்சா? அப்போ என்னுடைய வாட்டர் ஹாஸ் அ ஹை ஸ்பெசிஃபிக் ஹீட் கெப்பாசிட்டி. தட்ஸ் வை இட் இஸ் யூஸ்டு அஸ் அ கூலண்ட். ஏதாவது ஒன்று எரியுதுன்னா தண்ணியை தான் ஊற்றுவோம். கரெக்டுங்களா? ஹாட் வாட்டரில் குளிக்கிறோன்னா இன்னொரு வாட்டரை நம்ம மிக்ஸ் பண்ணுவோம். அதை தான் மிக்ஸ் பண்ணணும், வேறு வழி கிடையாது. சரி, ஓகே. ஏதாவது ஒரு இடத்துல கொதிச்சுட்டு இருக்குன்னா கொஞ்சம் தண்ணியை ஊற்றி அதை கூல் பண்ணுங்கன்னு சொல்லுவாங்க. ஸோ த வாட்டர் இஸ் அ கூலண்ட் பிகாஸ் இட் ஹாவ் அ ஹை ஸ்பெசிஃபிக் ஹீட் கெப்பாசிட்டி. யாராவது கேட்டால் நீங்கள் கிளியராக சொல்லணும், இதுக்கு ஸ்பெசிஃபிக் ஹீட் கெப்பாசிட்டி அதிகம், விச் மீன்ஸ் இது சீக்கிரமாக கூலும் ஆகிடும், சீக்கிரமாக ஹீட்டை அப்சர்வும் பண்ணும், எவால்வும் பண்ணும். அந்த எபிலிட்டி இருக்கிறனால தான் இட் ஹேஸ் அ ஹை ஸ்பெசிஃபிக் ஹீட் கெப்பாசிட்டி. தட்ஸ் வை இட் இஸ் ஒர்க்டு அஸ் அ கூலண்ட் அப்படிங்கிறத ரொம்ப கிளியராக நீங்கள் சொல்லுங்கள். சரிங்களா? எல்லை பற்றி இன்னும் பேசல, நான் பேசுகிறேன். ஸ்பெசிஃபிக் ஹீட் கெப்பாசிட்டிக்கும் என்ன ரிலேஷன்? ஒரே ரிலேஷன் தான். ஹீட் கெப்பாசிட்டி அப்படிங்கிறது என்டையர் ஆப்ஜெக்டையுமே நீங்கள் 1 டிகிரி செல்சியஸ் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு தேவையான ஹீட்டு. ஸ்பெசிஃபிக் ஹீட் கெப்பாசிட்டிங்கிறது
ஸ்பெசிஃபிக்கா 1 கிலோகிராம். எவ்வளோ? ஸ்பெசிஃபிக்கா 1 கிலோகிராம். அதுல நீங்க டெம்பரேச்சரை இன்க்ரீஸ் பண்றதுக்கு தேவையானதை பேசுனீங்கன்னா தட் இஸ் ஸ்பெசிஃபிக் ஹீட் கெப்பாசிட்டி. இல்ல என்டையர் ஆப்ஜெக்ட், நான் ஒரு 10 கிலோ வாட்டர் அங்க உட்கார வச்சிருக்கேன். ஆக்சுவலி வாட்டர் கிலோல சொல்ல மாட்டோம், சரிங்களா? நான் ஒரு 10 கிலோ சாலிட் அங்கனக்குள்ள உட்கார வச்சிருக்கேன். அவனுக்கு மொத்தமா நான் ஹீட் கொடுக்கணும். அந்த மொத்த ஹீட்டும் எனக்கு 33 டிகிரி செல்சியஸ்ல இருக்காங்கன்னா 34க்கு அவங்க மாறணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா தட் இஸ் த ஹீட் கெப்பாசிட்டி. ஸோ அதோட யூனிட் ஜவுல் பெர் கெல்வின். அப்ப ஜவுல்னா என்ன இருந்திருக்கும்? the heat capacity is equal to joule is a heat energy divided by Kelvin is a temperature. So change in temperature தான் என்னோட யூனிட் இருந்திருக்கும். என்னோட ஈக்குவேஷனே இப்படிதான் இருந்திருக்கும். இந்த ஈக்குவேஷன்ல இருந்து SI யூனிட் பார்த்திருப்பீங்க. SI யூனிட்ல இருந்து ஈக்குவேஷனே நம்மளால டிஃபைன் பண்ண முடியும். இதை கிளியரா பாத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த கான்செப்ட்ஸ் தெரியும். சரியா பசங்களா? ஹீட் கெப்பாசிட்டியே சொல்லியாச்சு. அடுத்து நெக்ஸ்ட் சேஞ்ச் ஆஃப் ஸ்டேட்டுங்கிறது என்ன? மேம் நீங்க எம்எல்னு ஒன்று கொண்டு வந்தீங்க. அதை சொல்லும் போது ஒரு வேர்டு சொன்னீங்க, ஸ்டேட் சேஞ்ச் ஆகும், ஃபேஸ் சேஞ்ச் நடக்கும். வாட் இஸ் மீன் பை தட்? ஃபேஸ் சேஞ்ச் எனக்கு ஒரு கன்வர்ஷன் ஆகிறது, ஐஸ் வாட்டரா மாறுறது, வாட்டர் ஸ்டீமா மாறுறது, மெல்டிங், ஃப்ரீசிங், பாயிலிங், கண்டென்சேஷன், சப்ளிமேஷன், எவ்ரிதிங் இஸ் அ ஃபேஸ் சேஞ்ச். ஃப்ரீஸ் பண்றியா வாட்டரை? ஃபேஸ் சேஞ்ச். சப்ளிமேஷன் நடக்குதா? ஃபேஸ் சேஞ்ச். கண்டென்சேஷன் நடக்குதா? ஃபேஸ் சேஞ்ச். எல்லாமே மெல்ட் ஆகுதா? ஃபேஸ் சேஞ்ச். ஒரு ஃபேஸ்ல இருந்து இன்னொரு ஃபேஸ்க்கு அது கன்வெர்ட் ஆகுதுனாவே அது எனக்கு ஃபேஸ் சேஞ்ச் தான். அப்போ ஃபேஸ் சேஞ்ச் நடக்கும்போது ஒருத்தரை நம்ம இன்ட்ரடியூஸ் பண்றோம். அவங்க யாருங்கிறத இப்ப நான் உங்களுக்கு சொல்றேன். தட் இஸ் அ லேட்டன்ட் ஹீட். இந்த லேட்டன்ட் ஹீட்டுக்கும் ஸ்பெசிஃபிக் ஹீட் கெப்பாசிட்டிக்கும் ஒரு கிராஃப் ரிலேஷன் இருக்கு. அது நான் என்னன்னு சொல்றேன். ஹியர் இட் இஸ் அ லேட்டன்ட் ஹீட். லேட்டன்ட் ஹீட் இஸ் யூஆர் அப்ளையிங் எ டெம்பரேச்சர். அந்த டெம்பரேச்சரை அப்சர்வ் பண்ணனால ஒரு ஸ்டேட்ல இருந்து இன்னொரு ஸ்டேட்டுக்கு அது சாலிடோ லிக்விடோ கேஸோ எனக்கு சேஞ்ச் ஆயிடுச்சு. தட் இஸ் த லேட்டன்ட் ஹீட் கெப்பாசிட்டி. சரிங்களா? அது கேர்லாம் பண்ணல, சேஞ்ச் ஆயிடுச்சு. பிகாஸ் என்னால் வந்துட்டு சஸ்டெயின் பண்ண முடியாது நீங்க கொடுக்குற ஹீட்டை, நான் சேஞ்ச் ஆயிக்கிறேன் அப்படின்னு சொல்லி சேஞ்ச் ஆயிடுச்சு. திஸ் இஸ் அ லேட்டன்ட் ஹீட். ஸோ ஐஸோட மெல்டிங் பாயிண்ட் 0 டிகிரி செல்சியஸ். இப்போ கிராஃபுக்கு போலாம். லுக் அட் த கிராஃப். டெம்பரேச்சர் வெர்சஸ் ஹீட். ஒரு ஐஸ் கியூபா எடுத்துக்கலாம். ஐஸ் கியூபை நான் என்ன பண்றேன்? ஹீட் அப்ளை பண்றேன். ஹீட் அப்ளை பண்ண ஐஸ் கியூப்ல டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆயிட்டே போகுது. இன்க்ரீஸ் ஆயிட்டே போய் இந்த பர்டிகுலர் டெம்பரேச்சர்ல இது என்ன ஆயிடுச்சுன்னா மெல்ட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஓகே, ஸோ ஒரு சாலிட் எனக்கு மெல்ட் ஆகுதுன்னா இந்த பர்டிகுலர் பாயிண்ட்ல ஸ்பெசிஃபிக் ஹீட் கெப்பாசிட்டி என்ன வேர்ட்ல சொல்லுவீங்க? கேபிட்டல் சின்னு சொல்லுவீங்க. ஸோ தட் ஷுட் பி மெயின்டைன் அஸ் கான்ஸ்டன்ட். எந்த ப்ராசஸ்ல? மெல்டிங் ப்ராசஸ், ஃபேஸ் சேஞ்ச் ப்ராசஸ். ஸோ ஃபேஸ் சேஞ்ச் ப்ராசஸ்ல இட் ஷுட் பி மெயின்டைன் அஸ் கான்ஸ்டன்ட் அப்படிங்கிறத மறந்துடாதீங்க. சரிங்களா? இட் ஷுட் பி மெயின்டைன் அஸ் கான்ஸ்டன்ட். ஹாய் மிராக்கல். எஸ் கண்ணா சொல்லுங்க. வாட் இஸ் யோர் டவுட்? Yes, I am seeing your comments. Yes, சொல்லுங்க பசங்களா. So அப்போ latent heat எப்ப நடக்கும்? அப்ப specific heat எப்ப நடக்கும்னா ஆப்ஜெக்ட் உங்களுக்கு இந்த மாதிரி சாலிட்ல இருந்து ஹீட்டை மேக்ஸிமம் ஸ்டேஜ், என்னோட டாலரன்ஸ் ஸ்டேஜ் வரைக்கும் நான் போயிடுறேன். அந்த டாலரன்ஸ் ஸ்டேஜ் வரைக்கும் நான் போகும்போது ஸ்பெசிஃபிக் ஹீட் கெப்பாசிட்டி இஸ் நாட் கான்ஸ்டன்ட். அது மெல்ட் ஆகி ஃபுல்லா மெல்ட் ஆகிற வரைக்கும் ஸ்பெசிஃபிக் ஹீட் எனக்கு கான்ஸ்டன்டா வந்துடும். இங்கனக்குள்ள லேட்டன்ட் ஹீட் பிளேஸை எடுத்துக்கும். இப்போ அது நல்லா மெல்ட் ஆயிடுச்சு. இப்போ லிக்விட்ல டெம்பரேச்சர் எனக்கு இன்க்ரீஸ் ஆகுது. இப்போ லிக்விடா மாறி அது டெம்பரேச்சரை எடுக்கும்போது ஸ்பெசிஃபிக் ஹீட் ஆஃப் லிக்விட் எனக்கு இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கும். அது லிக்விட்ல இருந்து வேப்பரா மாறும்போது இந்த இடத்துல ஸ்பெசிஃபிக் ஹீட் ஆஃப் லிக்விட் வில் பிகம்ஸ் அ 0. லேட்டன்ட் ஹீட் ஆஃப் வேப்பரைசேஷன் எனக்கு கான்ஸ்டன்டா டிராவல் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ இதுதான் பேசிக் ப்ராசஸ். சரிங்களா? ஸோ இதுதான் பேசிக் ப்ராசஸ். ஸோ அப்போ இதுல இருந்து நம்ம என்ன மூவ் அப் பண்றோம்? ஒவ்வொரு கான்டென்ட்டா எடுத்துட்டு வரோம். எனக்கு ஸ்பெசிஃபிக் ஹீட் ஆஃப் ஆகும்போது லேட்டன்ட் ஹீட் ஆன்ல இருக்கான்.
லேட்டன்ட் ஹீட் ஆஃப் ஆகும்போது ஸ்பெசிஃபிக் ஹீட் ஆன்ல இருக்கா. ஆக மொத்தம் இந்த ரெண்டு ப்ராசஸும் அகெயின் அண்ட் அகெயின் எனக்கு அப்ளைக்கபிளாக மாறிட்டே வராங்க. ரயில்வே ஹீட் டாபிக் இன் புக். ஸோ உங்களுக்கு ரயில்வேஸோட ட்ராக்கை பற்றி பேசியிருக்காங்க இல்லைங்களா. ஹீட் டாபிக், ரயில்வேஸோட ஹீட் டாப்பிக்கை பேசியிருக்காங்க. ஓகே, உங்களோட ரயில்வே ஹீட் டாபிக் எதில் ஒர்க் ஆகும் அப்படிங்கிறத நான் இங்கே எனக்குள்ளே சொல்லிடுறேம்மா. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன், ஸோ ரயில்வே ட்ராக்ஸ் எல்லாம் போடுவாங்க இல்லையா, அந்த டாப்பிக்கு மட்டும் நீங்கள் சொல்லியிருக்கீங்க. பட் ஐ வில் கிவ் யூ த எக்ஸ்பிளனேஷன். ஏன்னு பார்த்தீங்கன்னா நான் ஸ்கூல் படிக்கிறதுலேருந்து இந்த டாபிக் இருக்குது. ஸோ ஐ நோ தட் வாட் வில் பி த டாபிக். என்ன தான் நான் இங்கே ப்ரிப்பேர் பண்ணியிருந்தாலும் அந்த டாப்பிக்கும் நான் சொல்கிறேன் உங்களுக்கு. ஸோ ரயில் ட்ராக்ஸ் போடும்போது பார்த்தீங்கன்னா இப்படி தான் ரயில் ட்ராக்ஸ் இருக்கும். இங்கனக்குள்ள இதே மாதிரி உங்களுக்கு கொஞ்சம் கேப் விட்டு ரயில் ட்ராக்ஸ் போடுவாங்க. கண்டினியூஸாக ரயில் ட்ராக்ஸ் இருக்காது, கொஞ்சம் கொஞ்சம் கேப் விடுவாங்க. ஃபர்ஸ்ட் ஒன், த ட்ராக்ஸ் ஆர் அயன், those are solid and those are the good conductors of heat. இன்னொரு விஷயத்தை ஞாபகம் வச்சுக்கோங்க, ஹீட்டை கண்டக்ட் பண்ற எல்லாரும் கம்பல்சரி எலக்ட்ரிசிட்டியை கண்டக்ட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. The good heat observers may be a bad observer of electricity. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ இந்த இடத்துல இந்த ரயில் ட்ராக்ல எனக்கு சன்லைட் படும்போது it will get expand. ஸோ இப்படி எக்ஸ்பேண்ட் ஆகும். இப்படி எக்ஸ்பேண்ட் ஆகும்போது எந்த விதமான அன்வான்ட் ட்ராமாஸும் நடந்துடக்கூடாதுங்கிறதுக்காக அவங்க கேப் போடுறாங்க. சப்போஸ் எனக்கு கேப் இல்லாமல் அவங்க இப்படி ஒட்டி எனக்கு வச்சுட்டாங்கன்னா எனக்கு ஹீட் அப்ளை ஆகும். ஹீட் அப்ளை ஆகும்போது இந்த அயன் ராட் கொஞ்சம் இந்த பக்கம் இது இன்க்ரீஸ் ஆகும், இது இந்த பக்கம் இன்க்ரீஸ் ஆகும், இது இந்த பக்கம் இன்க்ரீஸ் ஆகும், இது இந்த பக்கம் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ லீனியர் எக்ஸ்பான்ஷனால இன்க்ரீஸ் ஆகி ஒன்னோட ஒன்று இப்படி மேலே ஏறு நின்றும். இட் மே காஸ் த பிக் டேஞ்சரஸ், ரைட்? ஸோ அந்த பர்டிகுலர் டேர்முக்காக தான் ரயில்வே ட்ராக்ஸ்க்கு இடையில கேப் மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. கான்செப்ட் புரிஞ்சிருச்சா மிஸ்டர் மிராக்கல்? கான்செப்ட் புரிஞ்சிருச்சாடாமா? இதில் ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா நீங்கள் சொல்லுங்கள், சரிங்களா? இஃப் யூ ஹாவ் எனி அதர் டவுட்ஸ் யூ கேன் டெல் மீ. ஸோ வி ஆர் பேக் டு த டாபிக். ஸ்பெசிஃபிக் ஹீட் அண்ட் லேட்டன்ட் ஹீட் கெப்பாசிட்டியை பற்றி தான் பேசிகிட்டு இருக்கோம். ஸோ மெல்டிங் ப்ராசஸ் கம்ப்ளீட்டாக எனக்கு ஆப்ஜெக்ட் மெல்ட் ஆக ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னாவே ஸ்பெசிஃபிக் ஹீட் பிகம்ஸ் அஸ் கான்ஸ்டன்ட், விச் மீன்ஸ் இட் ரீச்சஸ் இட் மேக்ஸிமம் டாலரன்ஸ் ஸ்டேட். நான் சாலிடாகவே இருந்து அந்த ஹீட்டை தாங்கி டாலரன்ஸை ரீச் பண்ணிட்டேன். இதுக்கு மேலே வேறு வழியே இல்லை, நான் மெல்ட் ஆகி தான் ஆகணும். அப்போ நான் மெல்ட் ஆகும்போது நான் ஸ்பெசிஃபிக் ஹீட்லேருந்து லேட்டன் ஹீட்டுக்கு மாறிடுறேன். திரும்பவும் நான் வேப்பர் ஆகணும். அப்போ கம்ப்ளீட்டாக மெல்ட் ஆகி முடிச்சதுக்கப்புறம் லிக்யூஃபைடு ஸ்டேட்லேயே மெயின்டைன் ஆகும்போது ஸ்பெசிஃபிக் ஹீட் டேர்ன் ஆன். அதுக்கப்புறமா நான் என்னவா மாறுறேன், வேப்பரைஸ் ஆகும்போது திரும்பவும் லேட்டன் ஹீட்டுக்கு போகிறேன். இப்படி தான் ஆப்ஜெக்ட் உங்களுக்கு ட்ராவல் ஆகுது, சரிங்களா? ஸோ ஹீட்டை பொறுத்த வரைக்கும் we can see all the things in daily life. ஸோ ப்ராப்ளம்ஸ் எல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னாவே தெரியும். I will able to help you all in the directions which is நான் உங்களுக்கு ப்ராப்ளம்ஸ் எல்லாமே நம்மளுடைய மார்க் ரூம்ஸ்லையும் QODஸ்லையும் எக்ஸ்ப்ளனேஷன்ஸோட கொடுத்துட்டே வருவேன். எல்லாத்தையுமே ஒரு கிளான்ஸ் பாருங்கள். கிளியர்? தேங்க்யூ மிராக்கல். ஸோ அப்போது இப்படி தான் நடக்குது. அட் அ டைமில் ஸ்பெசிஃபிக் ஹீட்டையும் லேட்டன் ஹீட்டையும் மேத்தமெட்டிக்கல் கால்குலேஷனுக்கு தான் எடுத்து போடுவோமே தவிர நம்மளுடைய ரியல் லைஃப் எக்ஸாம்பிள்ஸில் அப்படி நடக்கிறது கிடையாது, சரிங்களா? ஸோ இதை நீங்கள் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ இப்படியே நம்ம மூவ் அப் பண்ண ஆரம்பிக்கலாம். ஸோ வாட் இஸ் லேட்டன் ஹீட்? வி ஹாவ் டன். லேட்டன் ஹீட்னா என்னன்னு பார்த்துட்டோம். பாய்லிங் வாட்டர், லேட்டன் ஹீட். மெல்டிங் ஐஸ், லேட்டன் ஹீட். ஸ்டீம் குக்கிங், லேட்டன் ஹீட். இங்கிலீஷ் லைவ் என்ன டேர்ம்ஸில் இங்கிலீஷ் லைவ் கேட்குறீங்கம்மா? ஸோ நம்மளுடைய லாங்குவேஜ் இங்கிலீஷில் கேட்குறீங்களா இல்லோட சப்ஜெக்ட் இங்கிலீஷ் லைவ் கேட்குறீங்களாடா? என்ன டேர்ம்ஸில் கேட்குறீங்கம்மா? ஸோ இது எல்லாமே எனக்கு லேட்டன் ஹீட்டு தான். ஐஸ் ஸ்டெடியாக இருக்கிற வரைக்கும் ஓகே, ஹீட்டை அப்சர்வ் பண்ணிகிட்டே இருப்பான். ஸ்பெசிஃபிக் ஹீட் டாலரன்ஸை ரீச் பண்ணிவிட்டு இட் ஸ்டார்ட்ஸ் டு மெல்ட். லேட்டன் ஹீட்டுக்குள்ளே வந்துடுறான். ஃபுல்லாக மெல்ட் ஆகி முடிச்சதும் ஸ்பெசிஃபிக் ஹீட் அகெயின் உள்ளே வந்துடும். அகெயின் லேட்டன் ஹீட்டுக்கு போயிடுவான். இதுதான் நமக்கு அலைன்மெண்ட்ல போயிட்டே இருக்கும். மேம் 10th கண்ணா 10th ஆல்ரெடி லைவ் போயிட்டு இருக்கு. நம்மளுடைய மேத் லைவ் எக்ஸாம்ஸ்க்காக போயிட்டு இருக்கு. நீங்க மேத் எக்ஸாம் முடிச்சதும் நாங்க சயின்ஸ்குள்ள ஜம்ப் பண்ணிடுவோம். ஸோ ஓகேங்களா? 10th மேக்ஸ் லைவ் ஆல்ரெடி நம்ம சேனல்ல போயிட்டு இருக்கு பசங்களா. நம்மளுடைய Xylem ஸ்டேட் 10th தமிழ்ல தான்
நம்மளுடைய 10th லைவ் ஆல்மோஸ்ட் நம்மளோட கோபி சார் என்டையர் 8 டேஸ்க்கான லைவ்ஸையுமே கவர் அப் பண்ணிட்டு இருக்காரு. டெஃபினட்டா விஸ்வா கோஸ் அண்ட் see there உங்களுக்கு ஹைலி ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் கண்ணா. டோன்ட் மிஸ் த கிளாஸஸ்மா. He already gave a lot of instructions. ஏன்னா பேலன்ஸ் இன்னும் 3 to 4 days தானே இருக்கு எக்ஸாம்ஸ்க்கு. ஆல்ரெடி 10th மேத் லைவ் போயிட்டு இருக்கு. அதே மாதிரி ஆஃப்டர் தட் நம்மளுடைய சயின்ஸ் லைவும் போகும். ஸோ டோன்ட் ஃபர்கெட் தட். ஓகே பசங்களா, ஸோ திஸ் இஸ் த latent heat. பாருங்க, ஸோ latent heat of fusion which means a solid to liquid. Latent heat of vaporization is a solid liquid to gas. பேர் என்னமோ வேற வேற வச்சுக்கலாம். fusion in sense எனக்கு லிக்விடா மாறுறது, வேப்பரைசேஷனா லிக்விட்ல இருந்து ஸ்டீமா மாறுறது. இந்த நேம வேணும்னா நம்ம எப்படி எப்படி வச்சுக்கலாம். பட் ஆனால் கான்செப்ட் வைஸ் பார்த்தீங்கன்னா இட் இஸ் ஏ லேட்டன்ட் ஹீட். வைல் இட் இஸ் எனக்கு என்ன ஆகுது அந்த இடத்துல, எனக்கு ஃபுல்லாக மெல்ட் ஆகிற ப்ராசஸ் அந்த இடத்துல நடக்குது அப்படிங்கிறத நான் ஹைலைட் பண்ணிக்கிறேன். ஸோ திஸ் இஸ் த லெசன் ஆஃப் ஹீட். இந்த லெசன் ஆஃப் ஹீட்டில் ஒரு ஹீட் என்னென்ன ப்ராசஸில் ட்ராவல் ஆகும், தட் இஸ் அ கன்வெக்ஷன், கண்டக்ஷன் அண்ட் ரேடியேஷன் ப்ராசஸில் எப்படி ட்ராவல் ஆகும், ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போகும்போது அதில் ஃபேஸ் சேஞ்ச் அப்படிங்கிறது எப்படி நடக்கும், ஃபேஸ் சேஞ்ச் நடந்ததுன்னா அதில் உள்ள யார் வர்றா, ஸ்பெசிஃபிக் ஹீட் கெப்பாசிட்டி வரான், அந்த ஸ்பேஸ் சேஞ்ச் நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறமா லேட்டன் ஹீட் டேக் ஓவர் பண்ணுறான், திரும்பவும் அடுத்த ஃபேஸ் சேஞ்சுக்கு ஸ்பெசிஃபிக் ஹீட் கெப்பாசிட்டி வர்றான். ஸோ இந்த மாதிரி எக்கச்சக்கமான பேசிக்கான விஷயங்களை தான் இங்கே பார்க்குறீங்க. மேம் ஏன் நான் பேசிக் மட்டும் பார்க்கணும், பிகாஸ் 11th இந்த ஹீட் அண்ட் டெம்பரேச்சருங்கிறது கிட்டத்தட்ட 3 லெசனுக்கான கான்டென்ட் உங்களுக்கு 3 லெசனாக பிரிச்சிருவான். அவ்வளோ எக்ஸ்பிளனேஷன்ஸ் இருக்கு. ஸோ அந்த கான்டென்ட் எல்லாமே பார்க்குறீங்க. ஸோ ரொம்ப கிளியராக பாருங்க. என்ன பசங்களா இது வரைக்கும் கிளியரா இருந்துச்சா? கமெண்ட் பண்ண ஆரம்பிக்கலாம். இது வரைக்கும் கிளியரா இருந்துச்சுங்களா? ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா சொல்லலாம். இது வரைக்கும் கிளியரா இருந்துச்சுங்களா? எனி டவுட்? மேம் ஃபயர் இஸ் அ லிக்விட் ஆர் பெட்ரோலியம்? கண்ணா இந்த கொஸ்டின் என்ன கொஸ்டின்மா? எனக்கு கொஸ்டின் புரியலம்மா. Actually fire is a chemical process இல்லையா? this is neither petrol nor liquid. அது ஒரு கெமிக்கல் கண்ணா. நீங்க ஆக்சுவலா ஃபயர் தான் அங்க டைப் பண்ணீங்களா? பிகாஸ் ஃபயர் இஸ் அ ப்ராசஸ் நாட் அ சப்ஸ்டன்ஸ். அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. நீங்க சப்போஸ் இதுதான் டைப் பண்ணிருக்கீங்க அப்படின்னா ஃபயர்னு தான் மேம் நான் கேட்டிருந்தேன் அப்படின்னா திஸ் இஸ் நெய்தர் லிக்விட் நார் பெட்ரோலியம் அண்ட் கேஸ் அப்படிங்கிறத சொல்லிடுறேன். இட் இஸ் எ ப்ராசஸ், சிம்பிளி எ கெமிக்கல் ப்ராசஸ் அண்ட் ஃபயர் இஸ் நாட் அ சப்ஸ்டன்ஸ். அது ஒரு ஸ்டேட் ஆஃப் மேட்டர் கிடையாது. சரிங்களா? அதை நீங்க நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்ப கிளியரா இருக்காமா? சூப்பர். என் பசங்களுக்கு நல்லா பக்காவா கிளியரா இருக்கு. நிறைய இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் எல்லாமே சொல்லியிருக்கேன். ஸோ தட் வில் பி வெரி குட் பசங்களா. ஸோ வி ஆர் ஆல்மோஸ்ட் அட் அவர் எண்ட் ஆஃப் த லைவுக்கு வந்துட்டோம். ஸோ ஃபைனலி மை ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் வாட்சிங் ஹியர். ஏன்னா இப்போ தான் நம்மளுடைய லைவ் கண்டினியூஸாக ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் இந்த சேனலில். உங்களோட சிலபஸஸ் ஒன் ஷார்ட்டில் இங்கே நான் கவர் பண்ணியிருக்கேன். ஸோ ஒவ்வொரு விஷயத்தையுமே எடுத்து லைன் பை லைனாக படிங்க. உங்களுக்கு ஹைலி ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். சரிங்களா? So we are almost at our end of the live. If you have any doubt, you can ask me. I'm here to tell you the answer. Any doubt? இந்த டவுட்னாலும் நீங்க கேட்கலாம். I'm ready to answer to the all questions. If you have any doubt, தாராளமா நீங்க கேட்கலாம். ஸோ ஒரு விஷயத்த நம்ம கிளியராக சொல்லியிருக்கோம். ஹீட் அப்படிங்கிறது ஏன் இங்கே இம்பார்ட்டன்ட்? ஏன்னா 11th நீ ஹீட் லெசனை 4 லெசனாக படிப்ப, அதனால பேசிக் இங்கே கொடுக்குறோம். ஸ்பெசிஃபிக் ஹீட்டுக்கு யார் யார் இம்பார்ட்டன்ட்? ஹீட் எனர்ஜி, மாஸ், டெம்பரேச்சர். டெம்பரேச்சர் சேஞ்ச் ஆச்சுன்னா ஹீட் எனர்ஜி சேஞ்ச் ஆகும். இந்த மாதிரி நிறைய சொல்லியிருக்கோம். சரிங்களா? தமிழ் மீடியம்க்கு இன்னும் நம்ம பக்காவாக ஸ்டார்ட் பண்ணலக்கன்னா நாங்கள் உங்களுக்கு பக்காவாக ஸ்டார்ட் பண்ணும்போது we will give you all the notifications and instructions. சரிங்களா? இன்னும் நம்ம பக்காவா ஸ்டார்ட் பண்ணல. அதனால நம்ம அதை ஸ்டார்ட் பண்ணும்போது definitely we will give you a notification. Okay? சரியா பசங்களா? கிளியரா இருக்கீங்களா? ஸோ we are almost at our end of the live. சரிங்களா? நம்மளோட லைவுக்கு எண்ட் கடைசியா வந்தாச்சு. எல்லாருக்குமே ஓரளவு கிளியரா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். என்ன டவுட்ஸ்னாலும் மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல நீங்க கமெண்ட் பண்ணுங்க. I am ready to clear. Okay? Why studying about the heat is important? Because you have to know
உங்களுக்கு ஹீட்னா என்ன அப்படின்னு தெரிஞ்சாதான் அந்த ஹீட்டை எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு தெரியும். ஒரு விஷயத்தை பற்றி தெரிஞ்சாதானே அந்த விஷயத்தை எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு தெரியும். ஸோ இப்போ ஹீட்டை நீங்கள் இந்த இடத்துல கண்டுபிடிக்கிறனால தான் பயாலஜி. எஸ் பயாலஜி வந்துட்டு 12th லைவ்ல ஃபுல்லாகவே இருக்காங்க, 12th எக்ஸாம்ஸில் இருக்காங்க. டெஃபினெட்லி வில் கெட் த பயாலஜி லைவ் ஏஎஸ்ஏபி. சரிங்களா? ஸோ தினேஷ் லெட் மீ எக்ஸ்பிளைன். ஸோ ஒரு விஷயத்தை பற்றி தெரிஞ்சாதான் அதை எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு தெரியும். ஹீட்டை பற்றி தெரிஞ்சுக்கிறதுனால தான் குக் பண்ணுறது எப்படின்னு தெரிஞ்சுது. ஹீட்டை பற்றி தெரிஞ்சுக்கிட்டனால தான் நம்ம சாப்பிட்ற ஐஸ்கிரீம்ஸை மெல்ட் ஆகாமல் ஃப்ரீஸ் பண்ணுறது எப்படின்னு தெரிஞ்சுது. ஹீட்டை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிட்டனால தான் வாட்டரை நம்ம ஹீட் பண்ணுறதுக்கு வாட்டர் ஹீட்டர் கண்டுபிடிக்க முடிஞ்சுது. மேம் ஹீட்னால மட்டும்தான் வாட்டர் ஹீட்டரான்னு கேட்டிங்கன்னா கிடையாது. மல்டிபிள் பெராமீட்டர்ஸில் இவனும் ஒருத்தன் அப்படிங்கிறது தான் நான் சொல்லுவேன். ஸோ ஒரு விஷயத்தை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா தான் அதை ஃபுல்லாக டீட்டெயில் பண்ணும்போது அதில் என்னென்ன உங்களால் கண்டுபிடிக்க முடியும், எதை எப்படி யூஸ் பண்ண முடியும், எதை எப்படி மாற்ற முடியும்னு எல்லாமே தெரியும். சரிங்களா? அதை பற்றி தெரிஞ்சுக்காமவே நம்ம வந்துட்டு ஜஸ்ட் லைக் தட்னு எதையுமே பண்ண முடியாது. அதனால தான் இப்போ இருந்து ஹீட்டை உங்களுக்கு ஃபீட் பண்ணுறாங்க. ஓகேவா பசங்களா? ஐ ஹோப் எவ்ரி ஒன் பி கிளியர். ஸோ வி ஆர் ஆல்மோஸ்ட் அட் அவர் எண்ட் ஆஃப் த லெசன். ஸோ இன்னைக்கு நிறைய பேர் ஒரு டவுட்ஸ் கேட்டிருக்கீங்க. நிறைய பேருக்கு நான் ஒரு கிளியரன்ஸ் சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன். ஐ எம் ஸோ ஹாப்பி அபவுட் தீஸ் திங்ஸ். ஸோ அப்கமிங் லைவ்லையும் மறக்காம வாங்க. 8th and 9th லைவ் நமக்கு வந்துகிட்டே இருக்கு. ஸோ டோன்ட் ஃபர்கெட் டு ஜாயின் அவர் லைவ்ஸ் அண்ட் ஐ வில் மீட் யூ அட் த நெக்ஸ்ட் செஷன். Still if you have any doubt மறக்காம நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க பசங்களா. See you all at the next session. Thank you. Bye.